சென்னை சூப்பர் கிங்ஸ் அச்சீவ் பண்ண நம்ம ஹலோ எஃப்எம்ல சொல்லியடி நிகழ்ச்சியை வழங்க சுரேஷ் ஆகிய நான் ரெடி. ஹலோ ஷேஸ் ஆகிய நானும் ரெடி. சொல்லியடி சொல்லியடி மெட்டி ஒலி மெட்டி ஒலில இல்ல சீரியலா நம்ம பண்ற சொல்லியடி கிரிக்கெட் ஷோ மக்களுக்காக தயாரா இருக்கு இந்த வருஷம். எஸ் மக்களே, சொல்லியடி ஒன் லாஸ்ட் டைம். நோ ஃபர்ஸ்ட் டைம். எப்பயுமே ஒவ்வொரு தடவையுமே முதல் தடவை நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் அச்சீவ் பண்றதுக்கு எப்படி சொல்லியடி பண்ணோமோ அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷமும் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியடி வழங்க போற மாதிரி தான் ஃபுல் எனர்ஜியோட ஃபுல் ஃபன்னோட செம்ம கலாட்டாவோட சாம்பியன்ஷிப் கப்பையும் வின் பண்ற அளவுக்கு வாஸ்துகளோட நம்ம ரெடி ஆயிடுறோம். சூப்பர். சோ அடிச்சு பட்டைய கலப்புறோம். சரி டாக்டர், சொல்லியடி விளையாடணும்னா சில பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல ஒவ்வொரு வருஷமும் சொல்லுவோமே, இந்த வருஷம் கிரியேட்டிவா ஏதாவது பயங்கரமா நீங்க திங்க் பண்ணிட்டு வருவீங்களே என்ன? ஆமாமா, திங்க் பண்ணிருக்கிறேன். நிறைய யோசிச்சேன் நானு. ஆமா, இப்போ இல்ல முன்னாடியே யோசிச்சது. இப்ப நீ கேட்டேன்னு நான் சொல்ற மாதிரிலாம் நீ நினைக்க கூடாது. இல்லப்பா, உண்மையிலே தான் ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ சில படங்கள்ல எல்லாம் பாத்திருக்கேன், அந்த மேப் எல்லாம் ஒன்னா சேர்த்தாதான் தங்கத்தை போய் எடுக்க முடியும். இப்ப இந்த இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம்னு லாரன்ஸ் படம் ஒண்ணு வந்து பாத்திருக்கேன். இருட்டு அறையில் முரட்டு குத்துல அந்த படம் எல்லாம் எனக்கு தெரியாது. நான் அந்த படம் எல்லாம் பார்த்தது இல்ல. எனக்கும் தெரியாது. நான் கேட்டேன். இல்ல, நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லி பார்த்தேன், ரைமிங்கா இருந்ததுன்னு சொல்லிட்டு. சரி, அந்த படத்துல என்ன நடக்கும்? அதாவது ஒரு 3 மேப் இருக்கும். அது 3த்தையும் ஒன்னா வச்சாதான் தங்க புதையல் கிடைக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடிச்சு அங்க போய் புதையல் எடுப்பாங்க. அந்த மாதிரி. அதுவே புரியல உனக்கு? இப்போ உன் ஏஜ் குரூப்புக்கு புரிஞ்ச மாதிரி நான் இப்ப சொல்றேன். ஏஜ் குரூப்னா ஜென்சி பாய்ஸ். ஜெய்சங்கர் பாய்ஸ் தான். அதாவது நீங்க அந்த காலத்துல ஜென்சி இல்லப்பா, உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நீங்க அந்த காலத்துல ஜெய்சங்கர் படம் பார்த்திருப்பீங்க. அதுல ஜெய்சங்கர் அப்புறம் அவருடைய பாய்ஸ் அசோகன் மத்தவங்க எல்லாம் சேர்ந்து அந்த மேப் எல்லாம் ஒன்னா வச்சு தங்கத்தை கண்டுபிடிப்பாங்கல்ல. குதிரையில கூட போவீங்களா? நாங்க போக மாட்டோம். அது ரெட்ரோ படம் நாங்க பாத்துருக்கோம். பெருசு குழந்தையா இருக்கும். பெருசு பாத்துருக்கு. ஓகே, நான் நல்லா சாரி அப்பலாம் நம்ம பேச கூடாது. ஓகே, குழந்தையா இருக்கும்போது பாத்துருக்கேன். அந்த மாதிரி தான் இப்போ இந்த சொல்லியடி நம்ம சொல்லியடியினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். குதிரை திரும்ப போறோம். இல்லப்பா, நம்ம போ தேவையில்ல, அவங்களே வந்து சொல்லுவாங்க. குதிரையே வந்து சொல்லணும்னு நினைக்காது. அதாவது இப்போ அந்த மேப் எல்லாம் தனித்தனியா இருந்து எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கிற மாதிரி இப்ப என் கையில வந்து சொல்லியடியினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இந்த வருடத்திற்கான சொல்லியடியினுடைய விதிமுறைகள் சூப்பர் என் கையில இருக்குது. ஓகே, இது மக்களுக்கு தெரிஞ்சாதான் எல்லா விதிமுறைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லியடி நடக்கிற அன்னைக்கு கால் பண்ணி அவங்க பணத்தை ஜெயிக்க முடியும். சோ மகளே, நீங்க ஒரு குதிரை எடுத்துமே ஒவ்வொரு ஊரா போய் கிளம்பி இல்ல அப்படிலாம் தேவையில்ல. இப்ப நம்ம ஹலோ எஃப்எம் வந்து சென்னை, புதுச்சேரி, திருச்சி, மதுரை, அதுக்கப்புறம் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, வேலூர், இப்படி 10 இடங்கள்ல இருக்கு இல்லையா? இந்த 10 இடங்கள்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய ஹலோ எஃப்எம் ஆர்ஜிஎஸ்க்கு இதை நான் அனுப்ப போறேன். புறா மூலியமா அனுப்ப போறது இல்ல, கிரிக்கெட் பால த்ரோ பண்ற மாதிரி த்ரோ பண்ணி அனுப்ப போறேன். அந்த ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய நம்ம ஆர்ஜிஎஸும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெளிவா நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவாங்க. சோ கிட்டத்தட்ட ஒரு ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி இப்போ. ஆமா ஆமா ஆமா, பின்ன சொல்லியடி இஸ் a treasure. அதேனா, அதனால அதை வந்து அவங்க ஹண்ட் பண்ண போறாங்க. நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரிஞ்சுக்க மக்கள் தயாரா? தயார். அப்போ கேட்ச் பிடிக்க தம்பி நீங்க தயாரா? ஃபர்ஸ்ட் ஊரு சொல்லியடியில் விளையாடணும்னு நினைக்கிற நேயர்கள் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட எளிமையான கேள்விக்கு ஈஸியா பதில சொல்லிட்டு சொல்லியடி விளையாடலாம். கரெக்டா ஸ்கோர் அனலைஸ் பண்றவங்க தான் பணத்தை வின் பண்ண முடியும் அண்ட் அடுத்த ஓவர்ல விளையாடுறதுக்கான வாய்ப்பையும் பெற முடியும். சொல்லியடியில ஒவ்வொரு ஓவருக்கும் 3 பேர் விளையாட முடியும். ஓகே, சொல்லியடியில ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் போடுறதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஸ்கோரை அனலைஸ் பண்ணி சொல்லணும். அதாவது சொல்லியடியில ஒரு ஓவரில் 1000 rupeesக்கு வந்து விளையாட முடியும். அந்த ஓவரில் விளையாடுற 3 பேரும் தவற விடுறாங்க அப்படின்னா அந்த 3 பேரும் அவுட் ஆயிருவாங்க. அண்ட் அந்த 1000 rupees அடுத்த ஓவருக்கு கேரி ஓவர் ஆகும். அதாவது அடுத்த ஓவரில் புதுசா விளையாடுற 3 பேரும் இந்த 1000 rupeesக்கும் சேர்த்து விளையாடுவாங்க. முக்கியமா சொல்லியடி விளையாடணும்னு நினைக்கிறவங்க உங்க ஒரிஜினல் நேம், அதாவது ஐடி ப்ரூஃப்ல இருக்கிற ஃபுல் நேம் சொல்லி தான் விளையாடணும். இப்போ உங்க பேரு பால ஆகாஷ்னு இருந்துச்சுன்னா பாலான்னு சொல்லி விளையாடக்கூடாது, பால ஆகாஷ்னு சொல்லி தான் விளையாடணும். சொல்லியடி விளையாடணும் அப்படின்னா ப்ராப்பர் ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் வேணும். அதாவது ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இதுல எதுனாலும் ஓகே. ஓகே, சொல்லியடிக்கு கால் பண்ணக்கூடிய லிசனர்ஸ் நீங்க எந்த நம்பர்ல இருந்து கால் பண்றீங்களோ அந்த மொபைல் நம்பர் ஆர் லேண்ட்லைன் நம்பர் அதை மட்டுமே கொடுக்கணும். மேட்ச் சொல்லியடியும் பரபரப்பா போயிட்டு இருக்கப்போ ஏதாவது பிரச்சனையாகி மேட்ச் நின்று போனாலோ இல்ல டெக்னிக்கல் இஷ்யூ ஏற்பட்டுச்சுனாலோ நாங்க சொல்லியடியை நிப்பாட்டிடுவோம். திரும்பவும் எப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதோ, டெக்னிக்கல் இஷ்யூ எப்போ கிளியர் ஆகுதோ அப்பதான் சொல்லியடியும் ஸ்டார்ட் ஆகும்.
சொல்லியடிதான் ஓ மெட்டி ஒலிதான் உன்னால பாரு நான் எப்படி ஆயிட்டேன். சொல்லியடின்ற பையனை மெட்டி ஒலின்னு ஆகி விட்டேன். ரைமிங்க்கு டைமிங்க்கு நல்லா கரெக்டா இருந்ததுல. சோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பக்காவா முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஃபைனலா முடிஞ்சிருச்சு இல்லையா? இல்ல நல்லா இருக்கு. இன்னும் ஒரு ரூல் இருக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்து கேட்ச் வச்சிருக்கோம்னா இந்த வாட்டி நமக்கு தான் கப். கண்டிப்பா அப்ப 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து படிப்போமா? லாஸ்ட் ரூல் இவர் மட்டும் படிப்பாருங்க. ஏன்னா அது உள்ள ஒண்ணுமே எழுதி இல்ல. சரி நீயே படிங்க. ஒருவேளை மேட்ச் சூப்பர் ஓவர் வரைக்கும் போச்சுன்னா அந்த சூப்பர் ஓவருக்கும் உங்களுக்காக சொல்லியடி இருக்கு. தனித்தனி ஓவருக்கு தனித்தனியா சொல்லியடி நடத்தப்படும். அப்படியே வாசிட்டியா பாணி? கரெக்டா இருக்குல்ல? கரெக்டா இருக்கு. ரெண்டாவது லைன் எதுவும் மிஸ் பண்ணலையே? இல்ல மிஸ் பண்ணல. லைன் இருந்தா தான் மிஸ் பண்றது. கரெக்டா இருக்குது எல்லாமே. ஓகே சுரேஷ், ஹேப்பி தீபாவளி. Thank you so much. சொல்லியடி நடத்தலாம்னு வந்து கூப்பிட்டு வந்தா மே மாசம், ஏப்ரல் மாசம், மார்ச் மாசம் ரிவர்ஸ்ல சொல்லணும். மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம், மே மாசத்துல எங்க இருந்து தீபாவளி வரும்? இல்ல நீங்க ஏதோ ரெஸ்டாரண்ட் ஜெய்சங்கர் படம் அதுக்கு குதிரையில போவாங்க நீங்க. இது முத்து படத்துல இந்த தீபாவளி பரிசு சுத்தி வருமே அந்த மாதிரி தான் இருந்தது. அது இப்படி இருக்காது. அது எப்படி இருக்கும்னா உனக்கு நான் விளக்கமா சொல்றேன். இப்படி இருக்கும். ஓகே. அப்புறம் ஒவ்வொரு ஆர்ஜேவா அப்படி என்ன பண்ணிருக்கும்னா இப்படி பிரிச்சு பார்த்து அப்படின்னு ரஜினி செய்வார்ல அதெல்லாம் செஞ்சிருக்கணும். அதெல்லாம் எதுவும் செய்யல. ஓகே சோ ஹேப்பி தீபாவளி மக்களே. ஹேப்பி சொல்லியடி. எஸ் சொல்லியடி கேட்டியா சொல்லியடி கேட்டியா நல்லா இருக்கு. கேட்டியா ஓ ஓ ஓ ஓ